இந்த ஐடியா தான் பிற்காலத்துல பிக் பேங் தியரிக்கு முதல் ஆதாரமா அமைஞ்சது. ஓகே, இப்போ பிரபஞ்சம் முழுக்க கோடிக்கணக்கான கேலக்சிகள் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்ததா ஹபிள் என்ன செஞ்சார்? இந்த கேலக்சிகளை எல்லாம் ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வரணும், அதாவது வகைப்படுத்தணும்னு முடிவு பண்ணார். அதுக்காக அவர் ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா அருமையான ஒரு சிஸ்டமை உருவாக்குனாரு. அதுக்கு பேரு ஹபிள் சீக்வென்ஸ், இல்லனா டியூனிங் ஃபோக் டயக்ராம்னு சொல்வாங்க. கேலக்சிகளோட தோற்றத்தை வச்சு அதை பிரிக்கிற முறை இது. இன்னைக்கு வரைக்கும் இந்த சிஸ்டம் தான் ரொம்ப பாப்புலர். அவர் கேலக்சிகளை முக்கியமா 2 வகையா பிரிச்சாரு. ஒன்னு நீள்வட்ட வடிவ கேலக்சிகள், இதுங்க பாக்குறதுக்கு உருண்டையா பெருசா எந்த அமைப்பும் இல்லாம இருக்கும். இன்னொன்னு சுழல் வடிவ கேலக்சிகள், இதுல நம்ம மில்கிவே மாதிரி அழகான சுழல் கைகள் இருக்கும். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. 1931ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே நேர்ல மவுண்ட் வில்சனுக்கு வந்து ஹப்பிள சந்திச்சார். எதுக்கு தெரியுமா? ஹப்பிளோட கண்டுபிடிப்புக்கு நன்றி சொல்றதுக்கு. ஏன்னா ஐன்ஸ்டீன் முதல்ல பிரபஞ்சம் நிலையானதுன்னு நம்பி அவரோட சமன்பாடுகள்ல ஒரு விஷயத்த சேர்த்திருந்தாரு. ஆனா ஹப்பிள் பிரபஞ்சம் விரிவடையுதுன்னு நிரூபிச்சதும் ஐன்ஸ்டீன் அதை ஒத்துக்கிட்டு, நான் செஞ்சது என் வாழ்க்கையோட மிகப்பெரிய தவறுன்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, ஐன்ஸ்டீனையே தன் தவற்றை ஒப்புக்கொள்ள வச்சிருக்க ஹப்பிளோட கண்டுபிடிப்பு. கடைசியா ஆப்பிளோட பங்களிப்பு அறிவியல் உலகத்திலையும் நம்ம எல்லார் மேலயும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, ஹபிள் செஞ்ச சாதனைகள் என்னென்ன? கோடிக்கணக்கான கேலக்சிகள் இருக்கிற ஒரு பிரபஞ்சத்தை நமக்கு காட்டினாரு. அந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சிட்டு இருக்குன்னு நிரூபிச்சாரு. பிக் பேங் தியரிக்கு முதல் விதைய போட்டாரு. கேலக்சிகளை எப்படி வகைப்படுத்துறதுன்னு ஒரு சிஸ்டம் கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாம வானியலையும் நோபல் பரிசுக்கு தகுதியான ஒரு துறையா ஆக்கணும்னு போராடினாரு. அவரோட பங்களிப்பு உண்மையிலே பிரம்மாண்டமானது. அவரோட இந்த மகத்தான மரபு கௌரவிக்கிற வகையில தான் 1990ல விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த டெலிஸ்கோப்புக்கு ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்னு பேர் வச்சாங்க. அது இன்னிக்கும் ஹபிள் ஆரம்பிச்சு வச்ச அந்த பிரபஞ்ச தேடலை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு. நம்ம பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது, அது இன்னும் விரிவடைஞ்சிட்டே இருக்குன்னு ஹப்பிள் நமக்கு காட்டினாரு. அவர் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வச்சிருக்காரு. இந்த பிரபஞ்ச பயணத்துல அடுத்ததா நம்ம என்ன அதிசயங்களை கண்டுபிடிக்க போறோம்? யாருக்கு தெரியும்?